2008 இது போல மும்பை அட்டாக் நடந்தது. அப்போ ஒரு ஃபுல் டைம் வார்க்கு ரெடியாக சொன்னாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். ஐ திங்க் நீங்கள் அப்போ சர்வீஸில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துக்கும் இப்போக்கும் இருக்கக்கூடிய இந்த நகர்வுகள், அப்போது எந்த அளவு நம்ம வந்து ஆர்மியை ரெடி பண்ணியிருந்தோம், இப்போ நம்மளுடைய ஆர்மியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸும் அந்த அளவுக்கு தயாராக இருக்கா? இல்லை, 26/11 பொறுத்த வரைக்கும் 2008 பொறுத்த வரைக்கும் அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? எஸ். அதுல வந்து நம்ம வந்து எந்த விதமான ஒரு அஃபென்சிவ் தான், டிஃபென்சிவ்க்கு வந்து அஃபென்சிவ் அவங்க நம்மளை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க நம்மளுடைய பொதுமக்களை. அவங்களுக்கு திருப்பி அடிப்பதற்கான எந்த ஒரு முக்கியமான நகர்வும் வந்து அப்போ இருந்த மன்மோகன் சிங் அவருடைய அரசு வந்து எடுக்கவில்லை. அது வந்து எந்த விதமான தயாரும் வந்து எங்கேயும் வந்து எடுக்கல. நம்ம வந்து அவங்கள வந்து தாக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ரிப்பரேஷனும் வந்து நம்ம எடுக்கல. அதுக்கான எக்ஸசைஸ் மூவ்மெண்ட்டும் ஆர்மியுடைய மூவ்மெண்ட்டும் நம்ம எதுவும் கொண்ட போல. லைக் 2002 வந்து நம்ம கொண்டு போயிருந்தோம். ஸ்டாண்ட் ஆஃப் வந்து பாகிஸ்தான் இந்தியா ஸ்டாண்ட் ஆஃப் வந்து நடந்தது. அந்த 2008 பத்தி நீங்க கூறும்போது அவங்களுடைய F-16 பாகிஸ்தானுடைய F-16 வந்து நம்மளுடைய எல்லையில வந்து அவங்க வந்து சுத்திட்டும் போனாங்க. அப்பயும் அதையும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய விமானப்படையை வச்சு அவங்களை வந்து திருப்பி அனுப்புறது, அது மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து செய்யல. ஸோ 2008 கண்டிஷன்ங்கிறது வந்து வேற. அப்போ நாங்கள் வந்து பொறுமையா இருந்தோம். ஒரு கண்ணத்தை அறிந்தால் இன்னொரு கண்ணத்தை காமிக்கக்கூடிய தலைமை இருந்தது. அதனுடைய வந்து தலைமையினுடைய வந்து முடிவுகள் வேறையா இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது மாதிரி கிடையாது. அதாவது வரலாற்றை திருப்பி பார்க்கும்பொழுது முந்தைய நடந்த வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இல்லை ஏர் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், வெரி கிளியரா வந்து காமிச்சிருக்கு. நீ என் பக்கம் வந்தா திருப்பி ஒன்று அடிப்போம் அப்படிங்கிறது அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆகையால் இப்பொழுது இருக்கின்ற இந்த ப்ரிப்பரேஷன்ங்கிறது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தாண்டி இருக்கும். ஏன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றதுன்னா ஒரு வாரம் வந்து அமைதியாக இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நைட்டு போயிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற ஒரு 60 லான்ச் பேடு வந்து போயிட்டு நம்ம வந்து அடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய அந்த கேம்ப் வந்து அழிச்சிட்டு நம்ம வந்து இங்க வந்து பிரஸ் மீடியால வந்து நம்ம சொல்லியிருக்கலாம், அவர்கள் வந்து கூக்குரலிட்டு இருப்பார்கள். ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு பிளான் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து வெளிநாடுகளுடைய ராணுவ ரகசியமா இருக்கும். இது ஒரு ஃபுல் டைம் வாரா இருக்காது அப்படின்ற ஒரு பார்வையை முன் வைக்கிறாங்க. ஆனா இது வெறும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காகவும் இருக்காது, இந்த எல்லையில இருக்காது, அந்த எல்லையில இருக்காது. அப்படின்னா ஏற்கனவே நம்ம இப்போ நதிநீரை வந்து நிறுத்தக்கூடிய பணிகளை நம்ம தொடங்கிட்டோம். ஸோ எந்த இடத்துல இருக்கோம்? இல்ல, இப்ப வந்து முதல்ல ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு படையெடுப்பதற்கு முன்னாடி அது வந்து கன்வென்ஷனல் வாரோ இல்ல வந்து செமி கன்வென்ஷனல் வார்னா நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்மளுடைய கார்கில் வாரை வந்து சொல்லலாம். அது மாதிரி ஒரு செமி கன்வென்ஷனல் வாருக்கு போனா கூட அதுக்கு முன்னாடி அந்த நாட்டை வந்து முடக்கணும். அந்த முடக்கக்கூடிய வேலையை இப்ப நம்ம தொடங்கி விட்டோம். பொருளாதார முடக்கமாக இருக்கட்டும், மற்ற நாடுகளுடைய வந்து தொடர்புடைய முடக்கமாக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸுடைய முடக்கமாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப செவ்வனையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக், டிப்ளமேட்டிக் அண்ட் எக்கனாமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டோம். அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில் வந்து அடுத்த நகர்வு வந்து போகும்போது அவர்கள் வந்து அதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். நிச்சயமாக அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க மக்களை அவங்க திருப்திப்படுத்தணும், நாங்களும் வந்து செய்யறோங்கிறத காமிக்கணும், உலகத்துக்கும் காமிக்கணும், அவங்களும் காமிக்கணும். தே ஹேவ் டு சர்வைவ் இன் தேர் கண்ட்ரி. ஸோ அவர்கள் தன்னுடைய ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. எப்படி நம்ம வந்து வாகா பார்டர் மூடினதுக்கு அப்புறம் இல்ல நாங்க வாகா பார்டர் மூடுறோம்னு மறுபடியும் பூட்டு மேல போட்டு போடுறாங்க, அது மாதிரி அவங்க செய்வாங்க. ஸோ அதனால அவங்களால் வந்து தனியாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நிச்சயமாக எதுவும் செய்ய முடியாது. அந்த நிலையில் அவர்கள் இல்லை. ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கர்னல் தியாகராஜன், கராச்சியை அட்டாக் பண்ணுறதன் மூலமாக அதனுடைய மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் வளமோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிளான் சொல்லப்பட்டது. இப்போ கராச்சி பக்கத்தில் தான் வந்து அவங்க ஒரு ஏவுகணை லான்ச்சுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. அது சார்ந்ததாக கூட இருக்கலாமா இந்த அட்டாக்? இல்ல, அதாவது யாராவது வந்து இது மாதிரி எந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ண போறோம், நம்ம வந்து அவங்க எந்த இடத்துல வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி யாராவது வந்து சொன்னால் அது வந்து தவறான கருத்தாக நான் வந்து பதிவிடுறேன். ஏன்னா இது வந்து ராணுவ ரகசியங்கள் அங்க இருக்கக்கூடிய கமாண்டருக்கு கூட தெரியாது. இப்ப வந்து 15 கோருடைய கமாண்டருக்கு கூட எந்த இடத்துல நம்ம போய் இப்போ அட்டாக் பண்ண போறோம், என்ன பண்ண போறோங்கிறது தெரியாது. அது ஒன்லி அந்த ஆப்ஸ் ரூம்ல அவங்க வந்து எப்போ முடிவெடுப்பாங்களோ என்ன செய்வாங்களோ அப்பதான் அது வந்து அவங்களுக்கு தெரியும். ஆகையால் இப்ப யாராவது வந்து பிரிமிச்சூரா வந்து இந்த இடத்துல தான் நம்ம தாக்க போறோம், இப்படிதான் நம்ம தாக்குவோம், இங்கேருந்து போவோம் அப்படின்னு வந்து சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு வியூகம் கிடையாது, சரியான ஒரு விஷயம் வந்து கிடையாது. அதனால வந்து ஐ ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் திஸ் திங்ஸ். இதுக்கு வந்து தவறான விஷயத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்றது. நிச்சயமாக பதிலடி கொடுப்போம். அது இடம் நேரம் அதை வந்து நிச்சயமாக ராணுவம் வந்து முடிவு செய்யும். எந்த நேரத்தில் கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கள் வந்து முடிவு செய்வார்கள். அது அந்த நடந்த பிறகுதான் வந்து உலகத்திற்கு தெரியும். அதான் ராணுவ ரகசியம் அப்படிங்கிறது.
அது வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு 4 பேர் வந்து இங்க போவாங்க, இந்த வழியா போவாங்க, இங்க அட்டாக் பண்ணுவாங்க, இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அந்த ராணுவமே தேவையில்ல, ராணுவ தளபதி தேவையில்ல, அவங்களுடைய அது வந்து முடிவெடுக்கக்கூடிய அவங்களுடைய வந்து ஜாயிண்ட் ஆபரேஷன் கமிட்டிஸ் தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. அதெல்லாம் இல்லை. ரொம்ப பெரிய வாருங்கிறது மிகப்பெரிய ஒரு கேம். அது வார் கேம் சொல்லுவோம். வாருங்கிறது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு, அது கேம். அதுக்கு மிக மிக சாலை சிறந்த வந்து ஜெனரல்ஸனுடைய வந்து மூளை இருக்கும். அதுக்கு எப்படி தாக்கணுங்கிற அந்த வியூகம் இருக்கும். ஆகையால் அது வந்து மிகப்பெரிய விஷயம். அதை பத்தி இப்ப நம்ம பேசக்கூடிய நிலையில் நாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.